உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இந்த சித்தவேதம் பகுதியில் 8வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா கர்மம் அப்படிங்கிறத பற்றி சாமி பேசியிருப்பார். கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஏன்னா நாம் இங்கே செயல்படக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய கர்மத்தினால தான் முடியுது, கர்மத்தினால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது, கர்மம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வரோம். அப்போ கர்மம் அப்படின்னா ஏதோ நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த செயலினுடைய பலனாக இங்கே நினச்சிட்டு இருக்கிறோம். எது நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அதுக்கு கர்மம்ங்கிறோம், கெட்டது நடந்தாலும் கர்மம்னு சொல்கிறோம். உண்மையாகவே இந்த கர்ம பலன்கள் அப்படின்னு சொல்லிலாம் நாம் நினைக்கிறது உண்மையாகவே அப்படி தான் அதனுடைய அர்த்தம் வருதா அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் அத்தியாயத்தில் சாமி அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பார். முதல்ல கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 3 நிலைமைகளை நம்ம பார்க்க முடியும். ஒன்று அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அடுத்தது அந்த செயல் செய்யறதுக்கு ஒரு பொருள்னால ஒரு உதவியாக ஏதாவது ஒரு பொருளை வச்சு அந்த செயல் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று செயல் அப்படின்னு ஒன்று வேணும். அப்போ இந்த 3 நிலைமைகள் தான் பொதுவாக இருக்கணும். அதுக்கு கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க, செயல் செய்யறவனை. அதாவது கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க, அது செயல் அப்படிங்கிற அர்த்தத்தை கூடியது. கர்மம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கர்த்தா கர்மம் கிரியை அப்படின்னு 3 அவஸ்தைகள். அப்போ அதில் கர்மம் அப்படிங்கிறது செயலாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிரியை அப்படின்னாலும் செயல்னு தான் சொல்கிறோம். அப்போ கர்மம் அப்படின்னா அது செயல்னு எப்படி ஒரு அர்த்தத்துக்கு வர முடியும்? இதே தமிழில் இதை நம்ம கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுவாய் அப்படின்னு சொன்னால் யார் அந்த செயலை செய்கிறாரோ அவரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பயனிலை அப்படின்னு சொன்னால் அந்த செயலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொன்னால் அது எந்த பொருளை நம்ம உபயோகித்து ஒரு செயல் செய்கிறோமோ அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய அந்த கர்த்தா கர்மம் கிரியையில் கிரியைங்கிறது செயலாகுது அப்படின்னா இந்த கர்மம்ங்கிறது அப்போ என்னவாக வரணும்? அது பொருளாகத்தான் வர முடியும். நம்ம எதை கொண்டு ஒரு செயல் செய்கிறோமோ அந்த ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக தான் அந்த கர்மங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த முடியும். நம்முடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு பொருள் காரணமாக இருக்குது. அந்த பொருள் இல்லைன்னா எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. எல்லாமே அதனுடைய அடிப்படையிலேயே இருக்குது. ஸோ அந்த பொருள் எதுங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன? எந்த ஒரு பொருள் இல்லையோ, எதனால் அந்த செயலெல்லாம் செய்யப்படுதோ அதுதான் அந்த ஆதாரமான பொருளுங்கிறது. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், தூங்கும்போது நமக்குள்ளார எந்த ஒரு செயல்பாடுகளும் இருக்கிறது இல்லை, எதையும் சிந்திக்கிறது இல்லை, எதையும் பார்க்கறது இல்லை, எதையும் கேட்கறது இல்லை. அப்போ எல்லா செயல்களும் இல்லாத நிலைமையில தான் இருக்கிறோம். அப்போ தூங்கும்போது அந்த பொருளானது அங்கே அங்கே வரவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, செத்துப்போன பிணத்திற்கும் பாருங்க சிந்திக்க முடியறதில்ல, அவங்கனால எதையும் பார்க்க முடியறதில்ல, கேட்க முடியறதில்ல. அப்போ செத்துப்போன பிணத்திற்கும் கூட அந்த பொருளானது இல்லை. அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி அது வெளியில வியாபிக்கும் போது மட்டும்தான் அந்த பொருளானது செயல்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம காலையில தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கர்மமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இங்க செயல்பட்டு இருக்குது. தூங்கும் போது அது செயல்படாமல் இருக்குது, செத்து போன போது அந்த பொருள் இல்லாமலே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த பொருள் என்ன அப்படின்னா, நாம் இப்போ பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் முகர்ந்தறியறதற்கும் சுவைத்தறிவதற்கும் தொட்டறிவதற்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த சுவாசம் தான். அது இந்த சுவாசமானது நம்முடைய ஜீவசக்தியான வாயுவானது புலன்கள் வழியாக வெளியில வியாபிக்கலன்னு சொன்னா நம்மளால எந்த ஒரு அறிவையும் அறிய முடியாது. தூங்கும் போது இந்த ஜீவசக்தியான வாயு நம்ம புலன்கள் வழியாக வியாபிக்காமல் அது உள்ளுக்குள்ளாரே அடங்கினதுனால தான் வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகளை நம்மளால உணர முடியாமல் இருக்குது. செத்துப்போன பிணத்திற்கு இந்த ஜீவசக்தியான வாயு இல்லாமல் ஆனதுனால தான் அந்த பிணத்தினால எதையுமே அறிய முடியாத நிலைமைங்கிறது இருக்கு. இப்போ நம்ம பகல் நேரங்கள்ல இப்போ தூங்காம இருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல இந்த ஜீவசக்தியான வாயு புலன்கள் வழியாக வியாபிக்கிறதுனால தான் நம்மளால இந்த செயல்களை புரிய முடியுது. அப்போ உண்மையாவே கண்ணு காது மூக்கு வாய் தோல்கிற இந்த புலன்கள் வழியா இந்த ஜீவசக்தியான வாயு எப்பெல்லாம் வியாபிக்குதோ அப்போ அது செயல்கள் புரியறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்போ எல்லா செயல்களுக்கும் அடிப்படையான காரணமா இருக்கக்கூடியது எதுவா இருக்குது?
அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு தான். அந்த ஜீவசக்தியான வாயு இதான் எல்லாத்தையுமே சிருஷ்டி செய்யுது. இப்ப நாம தூங்கும்போது அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அப்போ உலகம்ங்கிற நிலைமை இருக்குதா? நான்கிற நிலைமை இருக்குதா? நாம ஜீவனோட தான் இருக்கிறோங்கிற உணர்வு இருக்குதா? எதையுமே சிந்திக்க முடியாம தானே இருக்கிறோம். எதுவும் தெரியாத ஒரு நிலைமையில தானே தூங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது எல்லாமே எங்க வருது அப்படின்னா, இந்த ஜீவசக்தியான வாயு நம்மிலிருந்து வெளியில வியாபிக்கும்போது உண்டாகக்கூடியது தான். அதனால தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த ஜீவசக்தியான வாயுன்னு சொல்றது. அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு தான் கர்மம் அப்படின்னு சொல்றது. அந்த கர்மத்தினால தான் இங்க எல்லா பலன்களும் உண்டாயிட்டு இருக்கு. அந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயு உள்ளார இருக்குதா, வெளியில இருக்குதாங்கிறத அனுஷ்டிச்சு தான் நம்ம மோட்சத்துல இருக்கிறோமா, பந்தத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்கப்படுது. நாம சந்தோஷத்துல இருக்கிறோமா, துக்கத்துல இருக்கிறோமாங்கிறது தீர்மானிக்கப்படுது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயுவ நமக்குள்ளார நிலைநிறுத்துற அந்த நிலைமைக்கு பேரு தான் கர்ம யோகம்ங்கிறது. அதனால தான் கர்மம் செய்தாலே மோட்சம் கிடைக்கும்னு சொன்னதுக்கு காரணம். கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா, கர்மம் அப்படிங்கிறது அவனவனுக்குள்ளார இருந்து வெளியில வியாபிக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு. யோகம் அப்படின்னு சொன்னா சேர்க்கை. இந்த ஜீவசக்தியான வாயு அது நைட்டு தூங்கும்போது எப்படி அதனுடைய சொந்த இடத்துல இருக்குதோ, அதே போல தூங்காத சமயத்திலயும் அதனுடைய சொந்த இடத்திலேயே நாம வச்சிருந்தோம்னு சொன்னா, அதுக்கு பேரு தான் கர்மயோகம்னு சொல்றது. அப்ப அந்த உற்பத்தி ஸ்தானத்துல நம்மிலிருந்து வெளியில வரக்கூடிய ஜீவசக்தியான வாயுவ வெளியில வரவிடாம, அது உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு பேரு தான் கர்மயோகம்ங்கிறது. அதனால தான் கர்மம் செய்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். 2வது இந்த கர்மமா இருக்கக்கூடிய இந்த பொருள்னால உண்டாக்கப்பட்ட உலகம். அத கர்ம பந்தமாகும் உலகு அப்படின்னு சொல்றாங்க. கர்மத்தினால் பந்திக்கப்பட்டிருப்பதாகும் உலகு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காரணத்தினால அப்படின்னா, நாம இப்ப காலையில எழுந்திரிச்சதுமே நம்மளுடைய உபஜீவன வாழ்க்கைக்காக ஓடிட்டே இருக்கிறோம். சம்பாதிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கிறோம். எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிடுறதுக்காக. எதுக்காக சாப்பிடுறோம்? உயிரோடு இருக்கிறதுக்காக. அப்போ நம்முடைய முன்னோர்கள கவனிச்சு பாருங்க. அவங்க நம்மள மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. சம்பாதிக்கணும், சாப்பிடணும், உயிரோட இருக்கணும்ன்ட்டு தானே ஓடிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குது? செத்து தான் போனாங்க. அப்ப அவங்க சாகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னே அவங்களுக்கு தெரியல. நாம சாப்பிட்டா சாகாம இருப்போம்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. சம்பாதிச்சா சாப்பிட முடியும்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. சம்பாதிக்கிறதுக்காகவே வெளியில வரணும்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, கடைசியில என்னவாச்சு? செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது தான் அவங்களுக்கு ஏற்பட்டது. இதே மாரி தான் சாமி வந்து ஒரு எட்டுக்கால் பூச்சிய இந்த அத்தியாயத்துல ஒரு உதாரணமா சொல்லியிருப்பார். இந்த எட்டுக்கால் பூச்சிய கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிக்குள்ளார இருக்கக்கூடிய பசையா இருக்கக்கூடிய தன்னுடைய சுக்கிலத்த, தன்னுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்த எடுத்து ஒரு வலைய பின்னுது. அந்த வலையில ஏதாவது பூச்சிகள் அகப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அத பிடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப அது எதுக்காக அந்த வலைய பின்னுச்சுன்னா, நமக்கு உபஜீவனம் வேணும். நமக்கு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம் இருந்தா தான் நாம உயிர் வாழ முடியுங்கிற எண்ணத்தினால. சாப்பிடலன்னா நம்ம செத்து போயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தினால, அது சாப்பிடணுங்கிறதுக்காக தன்னுடைய வலைய பின்னி வைக்குது. அப்படி அதுல அகப்பட்ட அந்த பூச்சி, அது தப்பிக்கிறதுக்காக முயற்சி செய்யும்போது, அந்த வலைகள் 1, 2 கிழியவும் செய்யும். அப்படி கிழிஞ்சு போன வலைய அது மீண்டும் அது சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுது? தன்னுடைய சொந்த சக்தியவே செலவு பண்ணி, அந்த வலைய சரி பண்ணவும் செய்யுது அந்த எட்டுக்கால் பூச்சி. இப்படியே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வலைய வெளியில கொண்டு போய் கோர்க்கிறதும், அதுல ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அத சரி பண்றதும்னு சொல்லி தன்னுடைய சக்திய இழந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் அது ஆகாரங்கள சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கு. சாப்பிடாம கிடையாது. ஆனா அதனுடைய இறுதி நாள் என்னவா ஆகுது அப்படின்னா, அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல அந்த சுக்கிலமா இருக்கக்கூடிய பசை அது தீர்ந்து போகும் ஒரு நாள். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பசை ஒரு நாள் முழுவதும் தீர்ந்து போகும்போது, தான் உண்டாக்குன வலையிலே விழுந்து அது செத்து போகவும் செய்யுது. அது எதனால அது சாகக்கூடாதுங்கிறதுக்காக தானே வலைய பின்னுச்சு. நாம உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தானே வலைய பின்னுச்சு. ஆனா அதனுடைய நிலைமை என்னவாச்சு? செத்து போக வேண்டிய நிலைமை தான் வந்துச்சு. ஏன்னா, உயிரோட இருக்கிறதுனா என்னன்னு அதுக்கு தெரியல. வாழ்றது அப்படின்னா என்னன்னே அதுக்கு தெரியல. அது செஞ்ச தப்ப தான் இப்ப நாமளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி அந்த எட்டுக்கால் பூச்சி தன்னுடைய சொந்த சுக்கிலத்த வச்சு ஒரு வலைய பின்னுச்சோ, நாம நம்மளுடைய சுக்கிலமா இருக்கக்கூடிய, அந்த சத்தா இருக்கக்கூடிய ஒரு பொருள வச்சு, சுவாசம்ங்கிற ஒரு நூலினால, இந்த உலகம்ங்கிற ஒரு வலைய நம்ம பின்னிட்டு இருக்கிறோம். நம்மனால பின்னப்பட்ட இந்த வலை தான் இந்த உலகம்ங்கிறது. அதுல தான் நம்முடைய உபஜீவன வாழ்க்கை முறை எல்லாமே இருக்குது. அதுல தான் நாம சம்பாதிக்கிறதும், சாப்பிடுறதும், இந்த வாழ்க்கை நிலைய நம்ம மேற்கொள்றதுமா, நம்ம நெறைய செயல்கள செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா, நமக்குள்ளாரையும் அந்த சத்தா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தீர்ந்துகிட்டு தான் இருக்குது. பார்க்கும்போதும், பேசும்போதும், நம்ம நினைக்கும் போதும், செயல்படும் போதும்,
இப்படி எல்லா விஷயத்திலயும் அது தீர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த பொருள் முழுவதும் தீர்ந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எட்டுக்கால் பூச்சி மாரியே நாமளும் நாம உண்டாக்குன உலகத்திலே விழுந்து சாக வேண்டியதா இருக்கும். அப்படி இந்த உண்மை என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே கிடையாது. அந்த எட்டுக்கால் பூச்சியும் புரிஞ்சுக்கல, நாமளும் புரிஞ்சுக்கல. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களும் செத்து போறதுக்கு காரணமாச்சு. அவங்க உண்மையாவே அது என்ன நிலவரங்கிறத சரியா புரிஞ்சிருந்தாங்கன்னா, இப்படி அவங்க நெனச்சிருக்க முடியாது. அதனால சாமி என்ன சொல்றாருன்னா, அந்த எட்டுக்கால் பூச்சி வந்து சாகக்கூடாதுங்கிறதுக்காக தானே வலைய பின்னுச்சு. உண்மையாவே அது வலைய பின்னுனதுனால தான் செத்தே போச்சு. அதனுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்த அது எடுத்து செலவு பண்ணுனதுனால தான் அது செத்தே போச்சு. அந்த சுக்கிலத்த செலவு பண்ணாம இருந்திருந்தா, அது செத்து போயிருக்காது. நாமளும் என்ன பண்ணணும்? செத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக சம்பாதிச்சுக்கிட்டு, சாப்பிட்டு நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய சொந்த சுக்கிலத்த செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சொந்த சுக்கிலம் அங்க செலவாய் தீர்ந்துட்டே இருக்கும்போது, நாமளும் என்னாகும்? ஒரு நாள் செத்து தான் போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும். அதுக்கு தான் இந்த அத்தியாயத்தில சாமி சொல்றாரு. அவனவனில் இருக்கக்கூடிய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சுக்கிலத்த கட்டி காப்பாத்தும்போது மட்டும் தான் நாம சாகாம இருக்க முடியும். அந்த சுக்கிலமானது எந்த வகையில அது செலவாய் போனாலும், நாம செத்து போகக்கூடிய நிலைமை தான் இங்க நடந்துட்டு இருக்குது. இங்க யாரும் வாழ்றது கிடையாது. எல்லாருமே செத்துட்டு தான் இருக்கிறோம். பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய ஜீவன கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரே நாள்ல தீர்க்கிறது தான் செத்து போறதுன்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு செகண்டுமே தீர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப நாம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டுமே என்னவா இருக்கிறோம்? செத்து போயிட்டு தான் இருக்கிறோம். அந்த சத்தா இருக்கக்கூடிய ஒரு பொருள வெளியில செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ செத்து போகிற வேலையத்தான் நாம பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் செஞ்சிருக்கிறோமே தவிர, வாழ்றதுக்கான வழிய நம்ம செஞ்சது கிடையாது. அந்த சுக்கிலத்த தனக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வைக்கிற வேலைய இதுவரைக்கும் நம்ம செஞ்சது கிடையாது. அதுதான் கர்மயோகம்னு சொல்றது. அப்போ அந்த கர்மமா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவ எந்த ஒரு நிலைமையிலயும் அத வெளியில விடாம தனக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வைக்கும்போது தான் நாம மோட்சம் அடைய முடியும். நாமளும் செத்து போகாத ஒரு நிலைமைய அடைய முடியும். அதனால அந்த எட்டுக்கால் பூச்சி மாரி அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறைய நாம புரிஞ்சுகிட்டு, அவங்க எப்படி செத்து போனாங்களோ, அந்த மாரி நாம செத்து போகாம, இந்த உலகத்தை பந்தப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனவனில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவ வெளியில போக விடாமல், அத நிலைநிறுத்திட்டே இருக்கணும். இப்ப நாம அத வெளியில விடக்கூடாதுன்னு சொன்னா, 2 நாசி துவாரங்களையும் அடைச்சு பிடிச்சுட்டா போதுமா அப்படின்னா, அது முடியாது. ஏன்னா, அப்பவும் நம்ம செத்து தான் போவோம். அப்ப நம்மளுடைய சுவாச முறைய இங்க மாத்தி அமைச்சாகணும். இப்ப நமக்குள்ளார இருக்கக்கூடிய உள்வெளி அப்படிங்கிற நிலைமையில ஓடக்கூடிய சுவாசத்த, மேல் கீழ் அப்படிங்கிற நிலைமையில எப்படி தூங்கும்போது அந்த சுவாசம் ஓடுச்சோ, எப்படி கர்ப்ப பாத்திரத்தில நாம இருக்கும்போது ஒரு சுவாசம் ஓடுச்சோ, அதே சுவாச நிறைய நாம இப்போ தூங்காத சமயத்திலயும் கொண்டு வரணும். அந்த சுவாச முறையை மாற்றி அமைக்கும்போது மட்டும் தான், நாம இந்த உலகத்தோட பந்தப்படாம, இந்த உலகத்தில தன்னுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய சக்திய செலவு பண்ணாம, உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தர்றது தான் இந்த சித்த வித்தையினுடைய நோக்கம். செத்து போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு தான் நாம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். மரிக்க படிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். அதனால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்முடைய ஈடுபாடு இருந்தாலும் கூட, தன்னுடைய சக்திய செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு, அந்த சுவாச கதிய மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிய எல்லா வேலைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த உபதேசமானது ஜீவ ரட்சைக்கானது, உயிரை காப்பதற்கானது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உயிரை காப்பாத்துறதுக்கான அந்த வித்தைக்கு தான் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம குடுக்குறாங்க. அதுக்கு காசோ, மத்த பொருள்களோ அதுக்கு ஈடு இணையா எதையுமே இவங்க வாங்குறதில்ல. காரணம், அது உயிருக்கு நிகரான ஒரு பொருளா இருக்குது. உயிரை காப்பதற்கான பொருளா இருக்குது. அதுக்கு நிகரா எந்த ஒரு பொருளையும் நம்ம ஈடு இணையா குடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான். அதனால விலை மதிப்பில்லாத இந்த வித்தையானது, அந்த விலை மதிப்பில்லாத உயிரை காப்பதற்காக பயன்படக்கூடியதா இருக்கிறத, நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அது எல்லா வேலைகளிலும் பயன்படுத்தணும். எப்பல்லாம் இந்த ஜீவசக்தியானது தீர்ந்து போகுதோ, அப்ப எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு நிலைமை தான் இது. நமக்கு நேரம் கிடைக்கும்போது மட்டும் காலையிலயும், மதியமும், சாயங்காலம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா, இதுக்கான பலனானது உண்டாகிறது கிடையாது. எந்த வேலை செய்யும்போதும், எப்பவுமே இடைவிடாம அது வெளியில போயிட்டு இருக்கக்கூடிய சுவாசத்த, அது எல்லா நேரங்களிலுமே தடுத்து நிறுத்துறதுக்கான செயல்கள்ல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். அதனால இந்த பேசும்போதும், சாப்பிடும்போதும் இந்த வாய்க்கு வேலை தந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரம் தவிர்த்து மீதி எல்லா நேரமும் உள்ளுக்குள்ளார இந்த கதி அபியாசம் நடந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நிலைமையில இருந்தால் மட்டுமே நாம மரிக்க படிக்க முடியும். செத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வித்தையானது கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வித்தை குடுக்கும்போது கூட நமக்கு ஒரு சத்திய வாசகத்த முன்னெடுத்து வித்தைய குடுத்திருப்பாங்க. நான் இன்று முதல் மனதாலும், வாக்காலும், கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம். நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி.